அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவர்கிட்ட போய் கர்த்தர்கிட்ட போய் ஒரு முறையிடுகிறார், விண்ணப்பம் பண்றார். என் சரீரத்தில் ஒரு பலகீனம் இருக்கிறது, அது என்னை ஒவ்வொரு நாளும் குத்தி கொண்டிருக்கிற ஒரு முள்ளை போல, குத்தி கொண்டிருக்கிற சாத்தானுடைய தூதனை போல இருக்கிறது. இந்த பலகீனம் நீங்கணும்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவர் பலகீனம் நீங்கணும்னு ஜெபம் பண்ண அந்த பவுலுக்கு கொடுத்த பதில் என்னன்னா, பலகீனம் நீங்கணும்னு நீக்க மாட்டேன், உன் பலகீனத்தில் என் பலன் பூர்ணமாய் இறங்கும், என் கிருபை உனக்கு போதும். இந்த பூமியில் எவ்வளவோ சரீரத்தில் சுகவீனம், பலகீனம், கஷ்டங்கள் எல்லாம் இருந்தாலும் ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளுக்கு அவருடைய கிருபை போதுமானதாக இருந்தால் போதும். அந்தந்த நேரத்தில் அந்தந்த கிருபைகள் நம்மை சரியாய் வழி நடத்தும். ஹல்லேலூயா. நிர்மூலமாகாமல் இம்மட்டும் காத்தது அப்பாவும் கிருபைதானே. நிர்மூலமாகாமல் இம்மட்டும் காத்தது அப்பாவும் கிருபைதானே. சூழ்நிலை எல்லாம் மாறின போதும் மாறாதும் கிருபைதானே. மாறாதும் கிருபைதானே. உம் கிருபை எனக்கு போதுமையா. எல்லாரும் உணர்ந்து பாடுங்க, கரங்களை தட்டி. ஒன்றும் எனக்கு வேண்டாமையா, உம் கிருபை எனக்கு போதுமையா, வேறொன்றும் எனக்கு